கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 கொரிந்தியர் 1:9. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 1:9. உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இன்னைக்கு இயேசு உங்ககிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை அவர் அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆமென். நீங்கள் ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறீங்க. உண்மையாகவே ஏசப்பா என்னை ஊழியத்துக்கு அழைத்தாரா? இல்லை உண்மையாகவே என்னை ஏசப்பா தேர்ந்தெடுத்திருக்காரா? என் குடும்பத்தில் என்னை தேர்ந்தெடுத்திருக்காரா? என்னை சுற்றிலும் என் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது, ஏசப்பா பற்றி தெரியாமல் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியும். என்னை ஏசப்பா அழைத்திருக்கிறாரா? ஏசப்பா என்னை சூஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு பதில் தரார். உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமென். உண்மையாக உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன், சொன்னதை செய்வார். இன்னும் சிலர் நினைக்கிறீங்க, ஊழியத்துக்கு நான் வந்துட்டேன், ஆனால் என் ஃபேமிலி என்ன ஆகுறது, என் பிள்ளைங்க லைஃப் என்ன ஆகுறது, எதிர்காலம் என்ன ஆகுறதுன்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு ஓரத்தில் அந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. பதில் தரார் இன்னைக்கு கர்த்தர். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், உண்மையாக அழைத்திருக்கிறேன். உன் தேவையை, உன் எதிர்காலத்தை, உன் குடும்பத்தின் தேவையை, ஊழியத்தின் தேவையை எல்லாவற்றையும் நான் சந்திப்பேன்னு சொல்கிறாரு. ஆமென். உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கொண்டு மற்றவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உண்மை உள்ளவர். நம்ம தான் உண்மை இல்லாதவங்க, ஆனால் அவர் உண்மை உள்ளவர். நம்மளுக்கு சொன்னதை செய்வார். செய்கிற வரைக்கும் கைவிட மாட்டார். பயப்படாதீங்க. கர்த்தவங்க கூட இருக்கிறார். அழைத்த அழைப்பில் உறுதியாக நில்லுங்க. நிச்சயமாக கர்த்தவங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென்.